சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சியம் சபை. லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபையிலே தம்பி மாதா பிதா குரு தெய்வம். கற்றுணர்ந்த கனது அனுபவங்கள். அது அவருடைய அனைவருடைய பாதத்திற்கும் நம்மளுடைய பாதத்திற்கும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியான் 1 கோடி வணக்கம். வணக்கம் அப்பா. சரி அப்பா, என்னுடைய விளக்கம் என்னவென்று புரிகிறதா? என்ன ஒண்ணு புரியலையே. சுபத்திரை 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 ரை 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 சுபத்திரை சுபத்திரை அப்படி சொல்லு. என்ன கண்ட்ரி வேலை செய்யறங்க? அப்படி இல்லம்மா, பேரை சொல்லி பார்த்தேன். ஓ சுபத்திரை சுபத்திரை. தம்பி, அத வடமதுரை ஆண்டு வந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் 9ஆம் வார பிறந்தவள் இந்த சுபத்திரை. 9ஆம் போறீங்க? ஆமா ஆமா. அப்படி பிறந்து நான் யாராருக்கு தங்க தெரியுமா? எப்படிமா? அப்படி 9ஆம் வார பிறந்தாலும் என்னுடைய தாய் மாமன் கம்சனுடைய ஆக்கினிக்கு உட்பட்டு பாண்டவர்கள் போக மீண்டவர் நாங்க 4 பேர் தான். 4 பேர் தான். ஆமா. எங்க பெரியண்ணன் பலராம சக்கரவர்த்தி, எங்க நட்டண்ணன் கோபால கண்ணன், எங்க சின்ன அண்ணன் சாத்தகி அண்ணன். 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கை, 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கை. 3 பேர் தான் எடுத்து வைக்கிறாங்க உனக்கு. பூபதி என்ன அப்படி பேசுறே? 3 பேருக்கு வைக்கிறாங்க. தப்பா நினைக்காத அம்மா. எப்படா உனக்கு மஞ்சள் தண்ணி ஒரு கல்யாணமா 3 பேர் தான் ஒரு வருஷம் எடுத்துட்டு வருவாங்க. ஆமா ஆமா. வைக்கலாம் கூட சின்னமா ஒரு அண்ணன் இல்லைன்னா கூட இன்னொரு அண்ணா வைப்பான். ஏன்டா தாக்கா இருக்கிற வைக்கலாம் பாருங்க. எப்படி ஏதோ கூட மாட அப்படியே வைக்கலாம்னு பாக்குறா. கூட மாட வைக்காதீங்க. என் வீட்லயோ இல்ல எனக்கோ நல்லதோ கெட்டதோ நடந்தாலும் எங்க அண்ணன் தான் முன்ன நின்று வந்து எல்லா வருஷம் அம்மா எல்லாம் செய்வாங்க. எடுத்து வைப்பாங்க. எங்க எடுத்து வைப்பாங்க? வைப்பாங்கன்னு சொல்லு. இங்க என்னதான் தம்பி மழை மெல்றான் பாரு. அப்படியே வார்த்தை போட்டு மெல்றாடா. அப்படியே தான் போட்டு ஒழிச்சிருவான். ஆனாலும் இருந்தாலும் அப்பேற்பட்ட கோபால கண்ணனுக்கு தங்கையாய் பிறந்தனே. நான் யாரை மாலையிட்டு? யாருமா உனக்கு தெரியாதா? சொல்றேன்ப்பா. சித்தலத்தில் புகழ் படைத்த
பேரும் புகழ் படைத்தவர் எங்க வீட்டுக்கார். ஆளுக்கு மனைவி உலகம் இந்த உலகத்தில் புகழ் பெற்றவர் அந்த அர்ஜுன பெருமாள். உண்மைதான். ஆமாண்டா தம்பி, அர்ஜுன பெருமாள். பெருமாளுக்கு நான் மந்திரி வேலை செய்யறேன். அப்படியா? ஐவர் ராஜாக்களில் நடு பிறந்தோர், ஆனால் அழகு மன்னன். என் அத்தை மகன், மாமா மகன் அர்ஜுன பெருமாளை மாலையிட்டவன் இந்த சுபத்திரை. அர்ஜுன பெருமாள் சுபத்திரை பிடிச்சு ரை மேல வச்சு ரை ரை சுபத்திரை. எப்படி 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 ரை பிடிச்சு ரை மேல வச்சு ரை 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 சுபத்திரை. அது எப்படின்னா ஆட்சிலமேற்ற அசரை அது பிடிப்பதோ நாரை, அது வச்சு சாப்பிடுற இடம் பாறை. ரை பிடிச்சு ரை மேல வச்சு ரை எத்துனா ரை ரை சுபத்திரை. வைக்காதா தம்பி? ஏய் தம்பி, அப்பேற்பட்ட அர்ஜுன பெருமான் 32 அழகு 11 நாமதேனம் படைத்த அவரை மாலையிட்டு தம்பி அழகான ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தேன். அபிமன்யு. ஆமாண்டா ஆமாண்டா, அபிமன்யு இருந்தாலும் படுபாவி எங்க மகன் அபிமன்னன். ஐயோ என்ன ஆனா தெரியுமா பூபதி? பேசிட்டு அம்மா அழுவாங்க, சந்தோஷமா பேசுறேன். நான் ஒரே பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்தேனே அடா பூபதி. என் அபிமன்னனை கொன்று குவித்தார்கள் அப்பா. ஆண் பிள்ளையாக பெற்றெடுத்து நான் அழகாக வளர்த்து என் மகனை எப்படியெல்லாம் வளர்த்தம்மா. என் மகனே செல்வமே அபிமன்னா, அப்பா அபிமன்னான்னு கூப்பிட்டா அம்மானு ஓடி வருவானே. என் பிள்ளை இன்னைக்கு இல்லையா அம்மா? என் செல்வமே ஏ ராஜா அபிமன்னா, என் பொண்ணு மணி தீபமே. உன்னை பள்ளி கொடுத்து மணி தீபமே, என் குல விளக்கே, என்னுடைய பிள்ளைகளுக்கு கவர்ந்த என் பெருமானே. ஏற்பட்ட புள்ள அபிமன்னா என் ராஜா. ஐயோ என் படுபாவிகள் நேற்று 13ஆம் நாள் சண்டையிலே அம்மா கொஞ்ச நேரம் தருமருக்கு காவலாக வைக்க வேண்டும் என்று என் மகனை அழைத்து சென்று அங்கு காவல் வைத்து விட்டு சஞ்சயகர்த்தரோடு என் மதியான மன்னவரைய அண்ணனும் சண்டைக்கு சென்று விட படுபாவிகள் அந்த துரியோதனன், துர்ச்சாதனன், தோணாச்சாரி, ஜெயத்தரசன், கர்ணன்
அந்த சகுனி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சதி திட்டம் தீட்டிவிட்டார்களே. என் மகனை சரக்குடம் அழைத்து கொன்று விட்டார்கள் அம்மா. என் மகனே, அட மகனே, உந்தனை பெற்றேன். என் செல்வமே, மகனே, நான் செத்தா எனக்கு கொல்லி வைக்க ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றார் என்று நினைத்திருந்தேன் அம்மா. என் பிள்ளைக்கு நானே கொல்லி வைத்து படுவாரி இந்த மண் மீது நான் உயிரோடு இருக்கிறேனே. என் மகனே, என் செல்வமே, அம்மா, என் மகனுக்கு 2 பொண்டாட்டி, 2 மருமவன், 2 மருமகளும் இன்னைக்கு தாலி அறுத்துட்டு நிற்கதையா நிற்கிறாங்க நடத்துல. மகனே அபிமன்னா, எப்பேற்பட்ட பிள்ளை என் மகன் அபிமன்னன். அப்பேற்பட்ட பிள்ளை இன்னைக்கு வயசுக்கிறேன் அம்மா. கண்ணே அபிமன்னா, அடாப்பா மகனே. மகனே அபிமன்னா, எப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்தார் அம்மா. எல்லா தாய்மார்களும் வளர்க்க மாட்டேன், நானும் வளர்த்தேன். படுபாவி தெய்வம் என் உயிரை விட்டு விட்டு என் மகன் உயிரை கொண்டு போய் விட்டது அம்மா. என் மகன் இல்லாமல் நான் மட்டும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐயோ என் மகனே அபிமன்னா, செல்வமே, இந்த தரணியாளவே இந்த உலகத்தையே ஆழ்வான் என்று நினைத்திருந்தேன் அம்மா. பேர்பட்ட புள்ள என் மகனை அநியாயமாக கொன்றார்களே படுபாவி துரியோதனன்.
என் மகனை சாதாரணமா கொல்ல முடியாதம்மா. முடியாது. அவன் பேர்பட்ட வீராதி வீரன். படுபாவிகள் சரகுணம் அழைத்து அந்த ஜெயத்தரசன் கொன்ற மாலையை கும்பிட்டுட்டான். கொன்ற மாலையை தாண்ட முடியாது நின்றாய் அம்மாவை. அம்மா கண்ணே மகனே, படுபாவிங்கிட்டயா அண்ணன் கிட்டயா வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். அம்மா என் மகனை கொண்டு போய் காவல் வைக்காதுங்க, வேண்டாம் வேண்டான்னு காலில் விழுந்து கதறனே. கேட்கலையே அம்மா, கொஞ்ச நேரம் காவலுக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு என் மகனை இன்னைக்கு அநியாயமா. கண்ணே இந்த பாரி நில் வேகு. எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்களாம் கூட்டு போய் காவல் வைக்கடா பாவிங்களேன்னு சொன்னேன். ஒரு பாவி என் வார்த்தையை கேட்கல அம்மா. இன்னைக்கு 2 மருமகளை தாலி அறுத்துட்டு என் வீட்டுல இருக்கிறான். என் குலவிளக்கே அழிஞ்சு போச்சு அம்மா. என்னுடைய வீடு இன்னைக்கு வீட்டுக்காரனும் அண்ணனும் கூடிக்கணும் இந்த பிள்ளைய எடுத்து போய் காவலுக்கு வச்சுட்டு அவங்க போய் பக்கத்து ஊருக்கு தாம்பளம் வாங்கிக்கிறானு 2 பேரும். உண்மைதான்ப்பா. என் மகள் இல்லாம நான் மட்டும் உயிர் வாழ்கிறேனே, என்ன செய்யறது? கைத்தாண்டியா போனோம், கழுத்தாண்டியான பார்க்கணும். ஆண் பிள்ளைய அபிமன்னனை கொண்டு குவித்தார்கள். இன்னைக்கு ஆனா இன்னைக்கு என் மதியான மன்னவர் ஒரு சபதம் எடுத்திருக்கிறாரே. கண்டிப்பா அந்த கோபாலக்கண்ணனுக்கு மனச்சாட்சியா கிடையாது. உண்மைதான்ப்பா. எப்பேற்பட்ட பிள்ளை நம்ம தங்கச்சி பிள்ளை எடுத்து காவல் வச்சு சாவடிச்சுட்டுமே போய் நம்ம தாம்பளம் வாங்கணும் அவருக்கு அவருக்கு. ஆனா நேற்று 13ஆம் நாள் சண்டையிலே என் மகனை கொன்ற ஜெயத்தரசனை நாளை 14ஆம் நாள் சண்டையில் இந்த சூரியன் உதயமாகி அஸ்தமாவதுக்குள்ளாகவே அந்த ஜெயத்தரசனை நான் கொல்லவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வீட்டுக்காரர் சத்திரியா, கண்டிப்பா முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். கண்டிப்பா சொல்வாக்கே செல்வாக்குடையவர். அதனால சரி, அந்த ஜெயத்தரசனை கொன்னுட்டா உங்க வீட்டுக்கார பார்க்கலாம். உயிர் இருக்கும் இல்லனா கொல்லல சொன்ன மாதிரியே செஞ்சிருவாரு. கண்டிப்பா உண்மைதான்ப்பா. அப்புறம் தமிழ்நாடும் போய் ஐயோ நான் உயிர் வாயத்திலே அப்புறம் பிரயோஜனமே இல்லையே. அதனால இன்றைய நேரத்துல என் பதியான மன்னவரை காப்பாற்றணும். கண்டிப்பா இல்லையா? ஆமா. அதனால நான் மட்டும் போனாக அதை காப்பாற்ற முடியாது. எங்க அண்ணன் கிட்ட சொன்னாலும் எங்க அண்ணன் என் பேச்சு கேட்கவும் மாட்டான். நேத்து என்ன வேலை செஞ்சா பாத்தியா? நேத்து என்ன வேலை பண்ணிட்டு இப்ப என்ன வேலை பின்னாடி போயிட்டு பாத்தியா? ஆமா, மனச்சாட்சி கிடையாது. கண்டிப்பா கிடையாது. போய் உட்காந்து சாப்பிட ஒரு புள்ள சேர்த்து போயிருக்கு ஐவராக. ஆமாம்பா. யாரு புள்ள சேர்த்தா எனக்கு என்னடா? சாப்பிட வாங்கிட்டு தான் இருக்கியா? என் தங்கை நாகக்கண்ணி, எங்க அக்கா நாகக்கண்ணி போகவதி இருக்கா, சித்ராங்கதி இருக்கிறா. அவங்க மொத்த பேரும் வந்தாதான் போகவதி இருக்குது. எம்மா போகுது இல்ல போலவெல்ல போய் வேணாக்காதீங்க. சத்தியமா சரி மாதிரி மாத்தி மாறி என்ன பைத்தியக்காரா? அதனால எங்க அக்கா நாகக்கண்ணி மாடிக்குட்டி நாகக்கண்ணி தருப்பா.
தம்பி பாப்பா நமஸ்கரிக்கிறேன். நமஸ்காரம்டா. நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், நந்தனம், முகுந்தன், சரிப்பா பகுந்தன். அது போகட்டும் பூபதி. சரிப்பா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. சபையை பார்த்தலையா? சபை பார்த்து. எப்படிப்பட்ட சபை? எதற்காக கூடப்பட்ட சபை? எதற்காக கூடப்பட்ட சபை? அதாவது மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அப்படி தம்பி, மாதா பிதா குரு அதோ தெய்வம், அப்படி அவருடைய பார்த்திருக்கும். இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கும், கிருஷ்ணையா பார்த்திருக்கும், நம்முடைய குழுவினருக்கும், இன்னும் தங்களுக்கும். ஏண்டா உபதி, இன்னும் தங்களுக்கும் ஏண்டா 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 ஓ சரி தம்பி, அதை அடிக்கலாம். அப்புறம் போட்டுப்பா. அப்படி இருந்தாலும் என்னடா சரி, அப்ப அதை விடுப்பா. அப்படி அனைவரோட பார்த்திருக்கும் சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். விளக்கம் தம்பி. நாகக்கண்ணி 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 ராஜகுமாரன். நாகராஜன் மகள் நாகராஜ் ஆண்டவர் கூடிய நாகராஜன் குமாரி. பெயரோ நாகக்கண்ணி 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 ராஜகுமாரி. ஆமாண்டா. அப்ப கன்னியாகுமரி ஏய், அது ஊர் தம்பி. அப்படி இருந்தாலும் தம்பி, எங்க நாட்டுல வெளிச்சம் என்பது எந்த நேரமும் ஒளிச்சு கொண்டே இருக்கும். ஆமா தம்பி, இருட்டு என்பதே கிடையாது. ஆமாண்டா. அப்ப வேலை எப்படி நடக்குது? ஏன்னா தம்பி, நாகரத்தினம் அந்த பாம்பு மேல இருக்கும் வைரம். அப்படி எங்க நாட்டுல வைத்துக் கொண்டு எந்த நேரமும் இருட்டு இல்லாத இருக்கும். ஆமாடா தம்பி. ஆனால் அப்படி இருந்தாலும் நாகலோகத்தில் நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாடா தம்பி. அப்படி குளிக்கின்ற நேரத்தில் அழகான ஒரு தம்பி, அந்த ராஜாக்கள் நடுப்பிறந்தவர் ஆகிய அர்ஜுன பெருமான் அந்த குளக்கரையில் அழகாக நீந்து கொண்டு வந்திருந்தார். ஆமாடா தம்பி. 10 நாள் 18 நாள் சண்டை தெரியுமா தெரியாதா? அப்படி ஏன்னா அவரை பார்த்து எங்க நாட்டுக்கு ஈத்துக்கு வந்து கொண்டு வந்து அவரு நானும் திருமணம் செய்து சந்தோஷமா ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பூபதி. பூபதி அப்பா, பூபதி என்னுடைய மகன் அரவப்பாலன் மாண்டு விட்டார் அப்பா. பூபதி அப்பா மகனே மகனாகிய அரவப்பாலன் 8 நாள் சண்டையில் அந்த துரியோதனாதிகள் அடித்து கொன்று விட்டார் அப்பா. ஐயோ அப்பா, அடித்து இந்த பெத்த வாயிலே சுமந்தெடுத்த பிள்ளை அநியாயமாக கொன்று விட்டார் அப்பா. ஐயோ ரஜத்து பார்க்க முடியுமா?
எனக்கு கொண்டு மல்லி கொடும் ஐயோ பார்க்க முடியுமா பிள்ளைய எனக்கு அந்தி மல்லி அடுக்கும் ஐயோ என் அங்கத்தில பூத்த மல்லியோ என் அங்கத்தில பூத்தாத மகனே நீ ஒரு அத்தில பூத்திருந்தா உனங்க ஐயரு பறிப்பாங்க மகனே உனக்கு அபிஷேகம் செய்வாங்கடோ ஐயா இந்த குண்டு மல்லி கொடகு மல்லியோ என் குடலுல பூர்த்த மல்லியோ என் குடலுல பூர்த்தாத நீ ஒரு குளத்தில பூத்திருந்தா உன்னை குருக்கள் பறிப்பாங்கடா மகனே உனக்கு குரு பூஜை செய்வாங்கடோ எப்படியாப்பட்ட பிள்ளை அப்பா பார்க்க முடியுமா எதிர்ராமன் உள்ளோட அச்சே என்னுடைய அரவப்பாளர் அப்பா அப்படி இருந்தாலும் வைத்தாண்டியா போனாலும் பரவாயில்லை எனக்கு கைத்தாண்டியா வேண்டும் ஏன்னா சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆமா அந்த என்ன அந்த அஸ்தமாகப்பட்டது அமர்ந்து விட்டார் என்ன அமர்ந்து விட்டார் கைத்தாண்டியான சென்று விடுவார் ஆமா அதனால் என் தனிமையில் போகப்படாதப்பா என் தங்கை இருக்கின்ற பார் மின்னல் ஒளி ஆமா அவளை அழைத்துக் கொண்டு நம்ம அனைவரும் மன்னரை பார்க்க வேண்டும் அதனால மின்னல் ஒளி சீக்கிரம் அழைத்து வா ஐயோ மின்னல் ஒளி இருப்பார் பாஞ்சாலி சீக்கிரம் பாஞ்சாலி இருப்பார் பாஞ்சாலன் செய்த புத்திர காமேஸ்வரி யாகத்திலே 16 வயது பருவ மங்கையாகவே பிறந்து பஞ்ச பாண்டவரை திருக்கல்யாணம் செய்து நான் படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு இப்போ 10, 8, 18 நாள் பாரத போர் இந்த பாரத போரில் நேற்றோடு 13 நாள் அமர் முடிந்து விட்டது. ஏன் இன்னைக்கு வந்துட்டு சொன்னா நேற்று தினம் என் தங்கை மகன் அபிமன்யுவை அந்த ஜெயத்ரசன் கொண்டு விட்டார். என் பதியான மன்னவர் என் மகனை கொன்ற அந்த ஜெயத்ரசனை நாளை சூரியன் அஸ்தமித்து ஆமா மறைய போற நேரத்துல அவனை கொல்லாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று சபதம் செய்து விட்டார். போர்க்களத்தில் என்ன நடக்கின்றது, என் பதியான மன்னவர் என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். வேண்டி என் தங்கைமார்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அக்கா வாங்க. வணக்கம்மா. அக்கா வணக்கம்டா. வணக்கம்டா. ஆண்டி ஏடி எல்லாம் வந்துமா பாரு. வந்துட்டோம். இல்லையா இன்னொரு ஆள் இருக்காங்க. யார் எங்க போவலையா காணாம. ஓ ஆமாடியாப்பா. அவ வந்தாதான் இன்னைக்கு அண்ணன்கிட்ட ஒரு விபரம் பேசுறாங்க. சரியான ஆளு. ஆமா வந்தாதான் சரியான ஆளு. அவ வந்த பிறகு தான் போறோம். எங்க இருந்தா அவளை கூட்டு வச்சிருக்கோம். போய் வழியப்பா. தங்கற வழிய போறா தெரிய வழிய மாடு. பையா நல்லா பையா வணக்கமே நல்லா பையாங்கிற நான் யார் தெரியுத பையா பாதாள அறைக்கு என் பேர் தான் போகவதி. பாதாள அறைக்கு என் பேர் தான் போகவதி. இல்ல வாரம் இல்ல குறிச்சோன்னு பார்த்தா ஆமாடா பையா பாதாள அறைக்கு வர அக்கால கூட்டுக்கிறாங்க.
எதுக்கு அந்த கதையை சொல்ற? ஐயோ என்ன தெரியாம ஒரு ஆளை கட்டிட்டு படாத பாடுபடுற. யாரு கட்டி அதான் இவர் அது நடுல போனாராமே. நடுவ அந்த ஐவர் ராஜாக்களில் நடுவு பிறந்தோம் அர்ஜுன மகாராஜா. பேரை சொல்லாத பூசி அக்கா கூட்டுக்கிறாங்க. அக்கா வருஷம் பார்க்கலாம். போகவதி அவரு கட்டுறது தலைவிதி. ஒருத்தர் சென ஊசி போட்டு வர அப்புறம் போய் நின்றி குளிச்சு குளிச்சு நின்றி நீட்டா போகுது. அனைவரும் வணக்கம். நம்ம கும்பலா கூடிக்கிறோமே நம்ம என்ன தாலி இறங்க போறோம். ஒன்னா ரெண்டா 8 பேருக்கு ஒரு ஆண்டியாராச்சு. என்ன சபதம் செய்தா நேத்து? ஆமா சைத்திராஜ மகனை மடித்தவன் நாளைக்கு அந்த சைத்திரத்தை மடிக்க போன்னு சொன்னா. அப்படி மடிக்கலன்னு சொன்னா என்ன நடந்தது என்னன்னு போய் பார்க்கணும். ஆம்பளை இருக்கிறாரா தெரியும். அதை விட பண்ண பாபால கண்ணா நாகக்கண்ணி எந்த தங்க சுமத்தி நாகக்கண்ணி தங்கை சுமத்திரை நாகக்கண்ணி போகவதி அள்ளி அவளப்படி பிரமாதம். அன்னைக்கு அவங்கள இன்னைக்கு நான் பழி வாங்காத விட மாட்டேன். கொஞ்சம் ரஞ்சமாடா. என்ன தங்கச்சிக்கு பாரு போகவதி. அதனுடைய கரை பாத்தியா? என் தங்கச்சி கரை நீ பாத்தியா? பட்டு புடவையா? பட்டு புடவை கரை எங்க வச்சு பேசுறீங்க பாரு இடம் வச்சு. அந்த பட்டு புடவை கரை அது என் தங்கச்சி போகவதி மட்டும்தான் அந்த மாதிரி புடவை கொட்டும். அந்த மாதிரி புடவை. ஆனா எல்லாரும் நகை போட்டு வந்துடுறாங்க. ஆனா உங்க பாப்பா போகவதி போட்டு வந்து நகை திருவாணியே இருக்காது. திருவாணி ஒண்ணு 1000 தான். சரி சரி யார் வந்திருக்காங்க சீக்கிரம் ஐயோ நீ வந்து நான் வாசல் செஞ்சு மரியாதை கட்ட நாயாட்டங்குது. ஐயோ பேசுகிறேன் சொல்ல கண்ணெல்லாம் போக வைப்பாங்க. இல்ல முன்ன கண்ணா இந்த போக முட்டை கண்ணா அன்னைக்கு மொத்தமா போறீங்களா ஒரு நாளா போறீங்க? பாட்டு பாடு போனமே வந்த சுமந்திரா சொல்லுமா
உனக்கு என் பெருமான நுழைப்பித்து என்பற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். நான் சுகமா வாழணும் நீங்க சொல்றியா? உன்னை வச்சுக்கிறேன்டா. டேடா இருடா உன்னை இருக்குதுடா. ஏன் இந்த பாரு என்ன ஏமாத்தல நீ வந்துக்கிறா. போகவதி மின்னலி நாகக்கண்ணி பாஞ்சாலி எல்லாம் வந்துக்கிறாங்க. இன்னைக்கு உன்னை ஒரு பித்தம் பண்ணாத விடுறது கிடையாது. கூட பிறந்தோம் நல்லா இருக்கு சொல்றியே. நேத்து என்னடா பண்ண என் பிள்ளை என்ன போய் எத்துமா வைக்காத காவலுக்குன்னு பேச்சு கேட்டீங்களா? ஒரு அண்ணன் போய் என்ன மூஞ்சில அடிப்பு பண்ணுது, கண்ணத்துல என்ன அவரு சிவனன் தான் நினைக்கிறேன். மூஞ்சில இடுக்கி சொல்லி சொல்றியாடா பையன்? வாட்டமா சொல்லி விடுறான் பாருங்க. என் அங்கம் பத்திரப்பா, என் அங்கம் பயிறுது, என் வவுறு எரியுது. திடீர்னு வவுறு எரிஞ்சா அந்த வீட்டுக்கு தான் போனோம். திருப்பால பந்தல் சின்ன தம்பி வாழ்க்கைய சொல்லிட்டு போட்டாரு. பொம்மிக்கு திடீர்னு வவுறு எரிய கூடாதான். ஆமா, திடீர்னு வவுறு எரிஞ்சா அன்னைக்கு அந்த வீட்டுல போனோம் கொஞ்சமா. சும்மா வவுறு எரிஞ்சு சொல்லாத. இப்ப ஏதோ பொணவைய வந்துக்கிறாங்க, பொணவைய வைக்க வந்துக்கிறேன். இப்ப சரி யார் வந்து அது சரி. அந்த படித்த சுத்தீர தங்கையா பாதம் படித்தீங்க அனைவரும் சுகமா வாழும்படி உங்களுக்கு ஆசை. ஐயோ சுகமா இருக்குது. நாங்க சுகமா வாழ்வது அண்ணா. என்ன சொல்லுங்க அண்ணா? சரி இங்க இல்ல வந்து பாரு தங்கச்சி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இன்னொரு தங்கச்சி போகவதி இருக்கிறா. போயிட்டீங்களா? அண்ணன் பாத பணம் பாதம் பண்ணிச்சாங்க. காட்டியா தின்ன பையன் வெயிட் பண்றேன். அண்ணன் எடுத்து வைங்கடா. ஸ்கூலு எத்தனை மாசம்? 7.5 மாசம். ஒரு விதமா இவங்கெல்லாம் வர்ணிச்சு பேச மாட்டாங்க. ஆனா என் தங்கச்சி போகவதி மட்டும்தான் என்ன வர்ணிச்சு பேசும். நான் இங்கிலீஷ்காரன் போறேன். வந்துட்டாரு அண்ணா. வந்துட்டேன் அண்ணா. வணக்கம். நல்லா இருமா. ஆடா குடிச்சவனே ஏமாடி கழுத எங்க போய் குடிச்சாங்க? என்ன கோபால மாதிரி வீட்டுல பால் குடிச்சே இல்லையா? தயிர் மோர்ல குடிச்சே இல்லையா? அந்த பெருமை சொல்றேன். சரி என்ன வாய் மட்டும் வெள்ளையா? அதானே சுனானா பரவா பேஸ்ட். சுனானா பரவா பேஸ்ட். அதானே ஐயா எங்கெங்க பூசுவாங்க, நீ வாயில பூசிக்கிறா. இது புது மாடல்லாம். புது மாடல் வெள்ளை லிப்டிக் பிதிகி வைக்கிறது. அப்படியே ஒரு நாள் வாங்கிக்க மாட்டேன். ஓமாச்சாங்க யாருதான் ஆணவத்தி மாட்டில போய் ஆணத்து கொடுத்து வைக்கிறான் போய் நேரம். ஒரு நாள் வீட்டு பக்கம் வருது. என்ன வாட்டமா பேசு. ஐயோ பெருமை சொல்றேன். சொல்லுங்க. அட பொத்தல வாங்க அண்ணா. தப்பா நினைக்கானா? நீ மரத்து மேல புள்ளாங்குழி வச்சு பொத்தல வச்சு மூதல புள்ளாங்குழில என் அத்தை ராதை அவருடைய முதுக எலும்பு எடுத்து புல்லாங்குழலா செய்து அதுல பொத்தல்ல அந்த பொத்தல் இருக்குதுல புல்லாங்குழா கழுதா. அந்த பெருமை சொன்ன புள்ளாங்குழ ஊதுற நீ. சரிம்மா உக்காரணா. இன்னும் என்ன இருக்குதா? பெருமை எம்மாவது இருக்குண்ணா. அந்த பெருமைலாம் கேட்டு வந்து ஒரு எருமை.
ஏமாடி கழுத்து நீதான் பெருமையா பேசணும்னா நக்கணும். பெருமைதானா வெண்ணே நக்கல நீ ஓ, ஆயர்படி. அட ஆயர்பாடியில. கோபால மாதர் வீட்டுல தயிர் மோர் திருடும் போது வெண்ணெய் நக்கனே. வெண்ணே நக்கிறேன் எண்ணெய் நக்கலே தெரியல என்னடா என்ன வெண்ணெய் என்ன அட பேச்சு அப்படி ஒரு வார்த்தை. அதாவது எல்லா பெண்களும் இந்த 8 மனைவில 7 மனைவி என்ன பார்த்து கட்டிக்கிட்டாளுங்க. ஆனா இந்த போகவதி மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு ஒரு நாள் இந்த அம்மா சோப்பு வாங்கி கொடுத்து பார்த்து அம்மாவும் சோப்பு அம்மா ருசி கொடுத்துக்கிறேன். அம்மா தங்கச்சின்னா அழகா இருக்கிறானுங்க. இந்த கம்யூனிட்டி ஒன்னு வந்து பாத்துக்கிறான் பாரு இந்த கழுத. கழுத 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 மூஞ்சி ஒன்னும் வியாபாரி என்கிட்டயும் ருசி இருக்குது. ருசி இல்லையா தாடி வந்துக்கிறேன் எம்மா இன்றைய தினத்தில் உங்களை அழைத்த காரணம் நேற்றைய தினத்தில் உன்னுடைய கணவன் என்னம்மா சத்தியத்தை செய்தான்? ஆ, என் மகனை கொண்ட ஜெயித்தரசனை நாளை தினத்தில் சூரியன் உதயம் ஆகி அஸ்தமிக்கு உள்ளாக அவனை கொல்லாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் அப்படின்னு சபதம் செய்தாரே அண்ணா. பொழுது உதயமாகி அஸ்தமாவதற்குள்ளாக என் மகனை மடித்தவனை நான் மடிக்காது விட்டாள் அக்னி பிரவேசம் செய்வேன். அப்படி மடிக்கலன்னு சொன்னா அக்னி பிரவேசம் செய்வேன்னு சபதம் செய்வேன். அதானே நான் பூரா இடமும் பார்த்துட்டேன். ஜெயித்தரசன் எங்கதான் இருக்கிறான்னு எனக்கும் தெரியல. ஐயோ ஐயோ அண்ணா அப்புறம் பாத்தியா கண்டிப்பா நீ என்ன பண்ணியா தெரியாது. எனக்கு ஆம்பளை நீதான் ஆம்பளை வரத்து வழி புரியோட இருக்குது. கருமாதுரா துன்பத்தன சொல்லி அனுப்புவாங்க. அப்படியா? சரியம்மா அண்ணா உன்னுடைய கணவனை காப்பாற்றுவது இப்ப என் கையில இல்ல. ஏன்னா நாம ஒரு கையில புள்ளாங்க வச்சுக்கிறோம், ஒரு கையில வச்சுக்கிறேன், தந்துக்காக உன் கையில உண்மைதான் இல்ல. அண்ணா எங்கள் மேல உனக்கு கருணை இல்லையா? இன்னைக்கு நேத்தா என் மகனை கொண்டுட்டேன். இன்னைக்கு என்னுடைய கணவர் அர்ஜுன பெருமாளை எப்படி சபதம் செய்திருக்கார். அண்ணா பாடிலாயர் மாடு மேய்த்த ஒன்னு நாடக பாட்டா இது. பால கோபாலா எங்களை போய அழக போக நினைத்தா ஏழை பங்காளா பாடிலாயர் என்னுடைய கணவனை காப்பாத்துவன் பார்த்தா அப்படி கைச்சு மாதிரி பேசுறியே. எங்க மேல பாசம் இல்லையா? நான் எங்க மேல இறக்கம் இல்லையா? ஏன்னா அப்படி பேசுற? எங்களை பாடா போவ நினைக்காதண்ணா. உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்காங்க? அம்மா ஏழைய போல் உந்தன் உள்ளம் இறைப்பதே நம்மா. தெரியுமா? அந்த நம்பிக்கையால் தான் உன்னை வந்து பாக்குறேன். ஜெயித்தரசனை தேடி பார்த்த எங்கேயுமே கிடைக்கல. ஆள் இருந்தா நம்ம ஆம்படி அவனை கொல்லுவான். ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? கொல்ல முடியாது. கொல்ல முடியுமா? சபதம் என்ன ஆகும்? கண்டிப்பா அவர் நினைத்து நீ என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருவாரு. அதனால நீங்க தாலியா அறுத்து போடுங்க. தாலி அறுத்து போட்டுட்டு இப்படி சொல்லு தோஞ்சுதான் தாலியே போட முடியும். வீட்டுல பொடி எடுக்க அடிக்க
நீ மண்ணா போ குட்சரா போ உன் மண்ணாடி தாலியா இருக்கும் உன் புள்ளி எடுத்து சொன்னோம் நீ மண்ணா போவோ எட்டா நாள் சண்டையில என் தங்கச்சி பெற்று வச்சாங்க ஒரு புள்ளியா நினைக்க தனக்கு அப்படின்னா இப்ப நீ சொன்னது பூரா எங்க வீட்லயா நடக்குது நேத்து உங்க வீட்டை 8ஆம் தொகை நடந்தது உங்க வீட்டை 7 நடந்தது உங்க வீட்டை 8 போட்டு படிச்சது உங்க வீட்டை போன ஒன்று உங்க வீட்டை காரணம் நீ திருப்பி வச்சு அரவான கடை வச்சு கடிச்ச அடிக்கடிக்க பழவியும் நீ மண்ணா போவோம் நீ எப்படிதான் போவியோ புள்ளியை சாவடிக்கிறேன் நீ நல்லா இருப்பியா தாலி எடுத்து வீட்டுக்கு வர சொல்றேன் நான் வீட்டுக்கு வருவேன் எனக்கு எல்லாமே வாங்கி போடுவேன் ஒரு 2 மணிக்கு என் வீட்டுக்கார ஞாபகம் வரும் நான் கூட்டம் வந்து படுத்துருவேன் யாரு எம்மான் பேர் உட்காந்துக்கிறாங்க விட்டு போன ஆளை தெரியாது வேலை தெரியும் அவருக்கு இந்த மாதிரி சூழ்ச்சி வச்சு பேசாத அண்ணா அம்மா எங்க 8 பேர் தாலி அரைக்க நினைக்கிற பாவி எல்லாரும் தாலி அரைக்க மாட்டாங்க யாரோ எப்பயுமே அறக்க மாட்டான் என் பொண்டாட்டி அடுத்து வீட்டுக்கு வந்து தாலி அரைச்சு வீட்டுக்கு வரத்தான் அண்ணா நாம கூட பிறக்கலையா அண்ணா அண்ணா இப்படி பண்ற அண்ணா அண்ணா நீங்க காப்பாற்ற வேண்டும் அம்மா உன்னுடைய கணவனை காப்பாற்றுவது இப்ப என் கையில இல்ல உங்களால்தான் முடியும் நான் என்ன செய்ய வேண்டும் ஜெயத்தரசன் காணவில்லை அதனால் அக்கினியை மூட்டி இறங்குவான் அர்ஜுனன் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் எங்களுக்கு முன்ன சீக்கிரம் குறிச்சேற்ற போங்க அங்க அர்ஜுன அக்கினில இறங்கும் போது நீங்க எல்லோரும் தடுக்க வேண்டும் அதுக்காக உங்களை வரவழைச்சு நீங்க தடுத்து நிறுத்துங்க அதுக்காக நான் பாத்துக்கிறேன் இப்ப ஆம்பியா வந்த போதுதான் காலப்படி 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 சரி அண்ணா உனக்கு தேவை ஆம்பியா அவ்வளவுதானே ஆமா கொடுக்குறோம் ஆம்பியா வந்தா பாருங்க இல்லைன்னா என்ன கூடுங்க வரும்போது என்னுடைய மைத்துனன் அர்ஜுனன் வந்துட்டா